ஸ்கைஃபிக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி சொல்ல போறேன். அது என்னன்னா நம்ம த்ரிஷாவோட அழகு குறிப்பு தாங்க. 40 வயசுல இன்னமும் இளமை குறையாம பருவமங்கையா சினி ஃபீல்ட்ல இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ந்து 20 வருஷமா சினி ஃபீல்ட்ல ஹீரோயினாவும் இன்னமும் இருந்துகிட்டே தாங்க இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களோட அழகுதான். அவங்களுடைய அழகை இன்னமும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க வாட்டர் பாட்டில்ல வைன் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாங்க. அவங்களுக்கு அந்த க்ளோவிங், தன்னோட ஸ்கின் க்ளோவிங்கா இருக்கிறதுக்கும் ஒயிட்டனிங்கா இருக்கிறதுக்கும், க்ளோவிங் ஒயிட்டனிங் பிரைட்டிங்கா இருக்கிறது காரணமே வைன் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கூட இருக்க அவங்க அசிஸ்டன்ட் இதான் சொல்லியிருக்காங்க. அவங்க கேரவன்ல இருக்கும் போதும் சரி, தன்னோட ஷூட் முடிஞ்சு ஃப்ரீ டைம்ல இருக்கும் போதும் சரி, அவங்க எனி டைமும் அந்த வைனை சிப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் இளமையா இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வைன் குடிச்சா என்ன ஆகும்னா, நம்ம பாடியில இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் வெளியில போயிடுமா, நம்ம பாடியில இருக்க பிளட் எல்லாமே பியூரிஃபை ஆகுமா. சோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளோட ஸ்கின் டைப் எல்லாமே பாத்தீங்கன்னா க்ளோவிங் ஆயிட்டு பிரைட்னஸ் கொடுக்கலாங்க. இதுதான் இந்த இளமையின் ரகசியம் சொல்லியிருக்காங்க நம்ம த்ரிஷா. அவங்க மட்டும் இல்லாம இப்ப சினி ஃபீல்ட்ல இருக்க எல்லாருமே இப்ப வைன் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம த்ரிஷா நேச்சுரல் பியூட்டிங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பேஸ்டு பாத்தீங்கன்னா கேரளா பார்டர் சொல்லியிருக்காங்க. சோ கேரளா பொண்ணுங்க எப்பமாவே நேச்சுரலான விஷயங்களை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம த்ரிஷாவும் இயற்கை கலந்த பழம், காய்கறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுக்கிற இன்டேக் எல்லாமே நேச்சுரல் ஐட்டமா தாங்க இருக்கு. இதுல பார்த்து அவங்க அம்மாவும் அவங்கள ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட குந்தவை ஒரு பருவ மங்கையாகவும் எல்லாரோட டாப் ஹீரோயினாவும் இருக்காங்க. அவங்க நடிச்ச எல்லா படத்துலயுமே பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 96ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட ஜானு என்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல ரொம்ப சிம்பிளா தாங்க நடிச்சிருப்பாங்க. ஒரே ட்ரெஸ் காஸ்டியூம் தான். பட் பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் கூட அவ்வளவு பந்தாவா இருக்காது. மேக்கப் எல்லாம் கூட அவ்வளவு அழட்டிக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப சிம்பிளா நீட்டா கியூட் ஸ்மைலோட விஜய் சேதுபதி கூட அந்த படத்துல ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. அது எல்லாருடைய மனசுலயும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க இடமா இருக்கு அந்த ஜானு என்ற கேரக்டர். அந்த கேரக்டர்ல அவ்வளவு ஆப்டா அவங்க நடிச்சிருப்பாங்க. தன்னோட பாடியை போட்டு அலட்டிக்காம ரொம்ப கூலா ரிலாக்ஸ்டா அந்த ஜானு கேரக்டர்ல விஜய் சேதுபதியோட சூப்பரா நடிச்சிருப்பாங்க. 96ல நடந்த ஒவ்வொரு காதல்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் தானே. 96ல நடந்த எல்லாருடைய லைஃப்லயும் நடந்த காதலை பத்தி தாங்க அந்த படத்துல காட்டுவாங்க. அதுல பிரேக்கப் ஆயிரும் இல்லைங்களா, அந்த ரிலேட்டடா அவங்க நடிக்கும் போது அந்த படத்தோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி தன்னையே அவங்க இன்வால்வ் ஆக்கிக்குவாங்களா. அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க நேச்சுரலா நம்ம த்ரிஷா. அதுக்கப்புறம் இப்போ கில்லி பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரீரிலீஸ் பண்ணாலும் த்ரிஷாவோட ஆக்டிங்காகவும் நம்ம விஜயோட ஆக்டிங்காகவும் நிறைய பேர் மறுபடியும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ரீரிலீஸ் ஆன பிறகு கூட அந்த படத்தோட வசூல் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் அளவுக்கு போயிருக்குங்க. இப்ப ரீசெண்டா படம் கூட பாத்தீங்கன்னா லியோ படத்துல விஜயும் த்ரிஷாவும் நடிச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்குங்க அந்த காம்பினேஷன். அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறது ரியாலிட்டிக்கா இருக்கும், ரெண்டு பேரும் நடிக்கிற படத்துல எல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அந்த படத்துல குந்தவி என்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர்ல அவங்களுக்கு கொடுத்திருக்க மேக்கப்ல பாத்தீங்கன்னா அப்படியே அழகு தேவதையா இருப்பாங்க நம்ம த்ரிஷா. அவங்க போட்டிருக்க ஒவ்வொரு மேக்கப்பும் அவ்வளவு சூப்பரா அவங்களுக்கு ஆப்டா இருக்குங்க. அவங்க நடந்து வர ஸ்டைலு, அவங்க பேசுற டயலாக் டெலிவரி, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஜுவல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு ஜோடியா யார் வருவானா நம்ம கார்த்தின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொன்னியின் செல்வன் படத்துல அந்த படத்தை நம்ம பாக்குறோமோ இல்லையோ, த்ரிஷாவுக்காகவே நிறைய பேர் அந்த படத்தை போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வினை தாண்டி வருவாயா ஜெசி பாத்தீங்கன்னா கேரளத்து பொண்ணா அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்க கட்டிட்டு வர சாரீஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. அந்த படத்துல அவங்க போட்டுட்டு இருக்க காஸ்டியூம்ஸ்ல இருந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து சாரீஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு இளமை ததும்ப தேவதை மாதிரி நடிச்சிருப்பாங்க வினை தாண்டி வருவாயா படத்துல ஜெசி என்ற கேரக்டர்ல. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அஜித்தோட சேர்ந்து த்ரிஷா நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா பர்டிகுலரா ஒரு படம் சொல்லணும்னா என்னை அறிந்தால். அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டான்சரா வருவாங்க. அதுல ஒரு குழந்தைக்கு தாயாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா சாஃப்டா செட்டில்டா நடிச்சிருப்பாங்க. அதுல அவங்க போட்டுட்டு வந்திருக்க மேக்கப் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்கப் மட்டும் இல்ல, அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அவங்க கொடுக்குற ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்க யூஸ் பண்ற அந்த ஐலைனர் எல்லாமே அப்படியே அல்டிமேட்டா இருக்குங்க. பார்க்க த்ரிஷா பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அது மட்டும் இல்ல, கூட அஜித் ஒரு பரசோ ரெண்டு பேர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 20 வருஷமா இந்த சினி ஃபீல்டுல தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சிருக்காங்க நம்ம த்ரிஷா. த்ரிஷாவுக்கும் லவ் ஃபெயிலியர் இருக்குங்க. 2015ல வருண் மணி என்றவரை உயிருக்கு உயிரா காதலிச்சாங்க. அந்த காதல் நிச்சயதார்த்தம் வரைக்கும் தாங்க போச்சு. அது மேரேஜ்ல போய் கொண்டு போய் முடியல. ஏன்னா சில பல
பிரச்சனை, அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சில பல பிரச்சனைனால அந்த மேரேஜ் வரைக்கும் அந்த போகல. ஆனாலும் த்ரிஷா இன்னைக்கு வரைக்கும் வேற எந்த மேரேஜுமே பண்ணிக்காம சிங்கிளாவே இருக்காங்க. சிங்கிள் உமனா இருந்தாலும் டாப்ல இருக்காங்க. டாப் ஹீரோயினா இருக்க தன்னோட மகளுக்கு திருமணம் ஆச்சுன்னா வர வேண்டிய இன்கம்லாம் வராம போயிடுமோ என்ற பயத்தினாலே அவங்க அம்மா தான் தடையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோலிவுட் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. இது உண்மையா பொய்யான்னு சரியா தெரியல. பட் இதுதான் ஸ்ட்ராங்கா சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ நம்ம த்ரிஷா இன்னைக்கு வரைக்கும் எல்லாருடைய மனசுல நீங்க கனவு கண்ணியா இருந்துட்டு இருக்கிறதாங்க ஒரு ஸ்பெஷல். தன்னோட லைஃப்ல நடக்கிற சில கெட்ட விஷயங்களும் சரி, நல்ல விஷயங்களும் சரி, இன்டெப்தா தன்னோட மைண்டுக்கு கொண்டு போகாம அதை தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க நம்மளோட ஹீரோயின் தான் த்ரிஷா. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க இளமையோட அழகோட நம்பர் 1 ஹீரோயினா எல்லார்கிட்டயும் வளம் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களோட வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா, தேவையில்லாத சில விஷயங்கள் எதுவுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்களா, தேவையில்லாத திங்கிங் எதுவும் மைண்டுக்கும் கொண்டு போக மாட்டாங்களா. அதனாலதான் த்ரிஷா இன்னைக்கு வரைக்கும் சினி ஃபீல்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான சூப்பர் நம்பர் 1 ஹீரோயினா இருந்துட்டு இருக்காங்க. இதோட நான் கிளம்புறேன். நாளைக்கு வேறொரு அப்டேஷனோட வரேன். நன்றி, வணக்கம்.